வணக்கம். நீங்க ஒரு ஃப்ரெஷராவோ, இல்ல இப்ப தான் காலேஜ் முடிச்சுட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாபுக்கோ, இல்ல இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்காக தான். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரியும், இன்டர்வியூன்னு சொன்னோனே சில பேருக்கு வந்துட்டு ஹார்ட் வந்து பக் பக்குன்னு அடிக்கும். ஸோ என்ன எல்லாரும் வந்து இதே மாரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஜாபுக்கு எப்போ போற? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகலாம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா நார்மலான ஒரு விஷயம் தான். எல்லாருமே எந்த ஒரு ஆளா இருந்தாலுமே இது எல்லாத்தையும் இந்த ஃபீலிங்லாம் தாண்டி தான் ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. பட் இதோட ட்ரூத் என்ன அப்டின்னா, நீங்க அந்த அளவுக்கு நர்வஸ்னஸ் ஆக வேணாம். எப்பவுமே பிரிப்பரேஷன் இருந்தா நீங்க அந்த நர்வஸ்னஸ் வந்து தவிர்த்தரலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். ஸோ இன்டர்வியூல ஃபுல் கான்ஃபிடன்ஸோட நீங்க போய் உட்காரலாம். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி ஆஃபர் லெட்டர் வாங்குற வரைக்கும், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு நோட் புக் இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நான் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூம் பில்டிங். ஸோ ஏன்னா இதுதான் வந்து நம்மள்ட்டேருந்து வந்து தனித்துவமாக காட்டும் நம்மளோடது. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் பில்டிங். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் கம்பெனியை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது வந்து பெட்டர். நான் அது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக உள்ள ஹெச்ஆர் கொஷின்ஸ். ஸோ பேசிக்காக வந்து எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாலாவது பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல் ரவுண்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது கோடிங் என்ன கான்செப்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பாடி லாங்குவேஜ். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஆறாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கணும் இன்டர்வியூவர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஏழாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், நம்மளோட ஆஃபர் லெட்டர் வாங்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த இன்டர்வியூ ரோட் மேப்பு. ஸோ இனிமேல் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம நேராக வந்து ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் பில்டிங் தான். இந்த ரெஸ்யூம் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரெஸ்யூம் உங்களை பற்றி கண்டிப்பாக வந்து பேசியிருக்கோம். ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ரெஸ்யூமில் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர், இமெயில், அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த லிங்க்டின், கிட்டப் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கிளியர் அப்ஜெக்டிவ் 2 லைன் இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருந்தால் போதும். இப்போ நிறைய ஏஐலாம் வந்துருச்சு, ChatGPT, Claude நிறைய இருக்குது, ஜெமினி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கிறிஸ்பாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நீங்கள் உங்களோட CGPA 7.0 ஆர் அபோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸையும் ஸ்கில்ஸையும் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய இடத்துல இந்த வேறு டவுட் வரலாம். ஸோ எனக்கு வந்து 7.0க்கு மேலே இல்லை, அப்போ எனக்கு வேலை கிடைக்காதா CGPA அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் ஸ்கில்ஸ் தான் மேட்ரு. ஸோ அதுக்காக எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்னு கிடையாது. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி உங்களோட ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் CGPA 7க்கு கீழே இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கில்ஸு. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் இருக்கணும், சாஃப்ட் ஸ்கில்ஸும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போய் இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் ப்ளஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு லெவல், உங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெஷராக போகிறப்ப நமக்கு வந்து ஒரு 2 to 3 குட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, அதோட லிங்க், கிட்டப் லிங்க்கையும் நீங்கள் அதில் போட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ண இன்டர்ன்ஷிப், சர்டிஃபிகேட்ஸ், இல்லை வேறு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஷிப்பு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதை அவாய்ட் பண்ணணும், சரி ஓகே இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, பட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்சி டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹியூமன் வந்து பார்த்தாலே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த ரெஸ்யூம் தேருமா தேராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிள் ஃபார்மேட்டாக இருக்கிற மாதிரி, இப்போ இந்த கேன்வாலெல்லாமே வந்து சிம்பிளாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஓவர் லீஃபு, ரெஸ்யூம் மேக்கர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் ரெஸ்யூம் பில்டர்ஸ்க்கு வந்து இருக்குது. உங்களுக்கு அப்படி ரெஸ்யூம் பில்டர்ஸில் என்ன இருக்குது தெரியல, இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கான வீடியோவும் மேக் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக இப்போ இருக்கிற மாடர்ன் கம்பெனிஸ் யாருமே அதை வந்து கேட்குறதே இல்லை. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பயாஸான ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து ஏற்படுத்தியும் கொடுக்கும். சில டைம்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சில பேர் சொல்கிறேன், எல்லாரும் அப்படி கிடையாது. சில பேர் நம்மளோட ஃபோட்டோ பார்த்து வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து நம்மள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் இதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ன ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வந்து போடுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் ரெஸ்யூம் வந்து போதுமானதாக வந்து இருக்கும் ஃப்ரெஷருக்கு. ஏன்னா வந்துட்டு 2 பேஜ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து தெரிஞ்சிடும், சரி ஓகே ஏதோ ஃபில்அப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பேஜ் வந்து போதுமானதாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, கிராமர் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து அந்த ரெஸ்யூமில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெட் ஃப்ளாக். ஸோ பேசிக்காக ரெக்ரூட்டர் வந்து இதை பார்த்தோன்னே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து தப்பு இருக்குது, எவ்வளோ ஏஐலாம் வந்துருச்சு, இதில் கூட பார்த்து இதை கூடவா கரெக்டாக பண்ண மாட்டான்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல் இருக்குது ரெஸ்யூமில். அது என்ன அப்படின்னா, எப்போவுமே உங்கள் ரெஸ்யூமில் வந்து நீங்கள் வந்துட்டு தெரியாத விஷயத்த போடவே கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு மிஷின் லேர்னிங் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூவர் அதுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ரைட் இதே மாதிரி தான் அவன் எல்லாத்துக்கும் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இர்ரெலவெண்ட்டாக இருக்கிற எதையுமே நீங்கள் வந்து அதில் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி டூல்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதுலலாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஏடிஎஸ் செக்கர் ஆன்லைனில் போட்டு நம்மளோட ரெஸ்யூம் வந்து அந்த இதை தாண்டி இருக்கா, 70 தாண்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கம்பெனியை வந்து ரிசர்ச் பண்ணுறது. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து பிளாங்காக தான் போவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு ரிசர்ச் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இது ஒரு 30 நிமிஷம் மட்டும் பண்ணால் போதும். அந்த நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங் உட்காந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் இதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணால் போதும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். அந்த கம்பெனி வந்து எதை வந்து அந்த கம்பெனியை பற்றி இருக்கணும். அதாவது வந்து எந்த இயர் வந்து அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட் இல்லை என்ன சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட மேஜர் காம்படிட்டர்ஸ் யார், அவங்களோட பொசிஷன் என்ன மார்க்கெட்டில், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கூகுளெலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த கம்பெனியை பற்றி ரீசன்ட் நியூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிங்கனாலே இது வந்து இன்டர்வியூருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கம்பெனியை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு. அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை இந்த லான்ச் பண்ணீங்க, ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க போன இயரில் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, ஓஹோ இந்த கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப் ரோலோட கிளாரிட்டி. எப்போவுமே ஜேடியை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ அந்த டீம் ஸ்ட்ரக்சருக்கும் அந்த டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் நீங்கள் அடாப்ட் ஆவீங்களா மாட்டிங்களான்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு போய் அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஜாபோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு அங்கே வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை நீங்கள் ஜேடி போட்டு நீங்கள் லிங்க்டின்ல எதையாவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேயுமே வந்து ஜேடியை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ சேலரி வந்து எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து கிளாஸ் டோரில் இல்லை ஆம்பிஷன் பாக்ஸில் இல்லை லிங்க்டின்லேயே யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கம்பெனி வந்து கொஞ்சம் ஒரு மாடரேட்டான கம்பெனி இல்லை பெரிய கம்பெனிஸ் இருக்குனாலே அந்த சேலரி ரேஞ்ச் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மார்க்கெட் ரேட் என்ன அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கலாம். நீங்கள் அதை தாண்டி வைக்காமல் இப்போ கம்பெனியோட வேல்யூஸ் என்ன, அவங்களோட மிஷன் என்ன, விஷன் என்ன. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு இனோவேஷன் தான் ஃபஸ்ட்டு, இல்லை கஸ்டமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு, இல்லை கொலாபரேஷன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்றது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி தெரியுமா அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆஹா நமக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான், ஸோ நம்மளோட விஷனுக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்கள் கம்பெனியை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இன்டர்வியூ பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து 2 ரவுண்ட் இருக்கா, 5 ரவுண்ட் இருக்கா, எப்படி இருக்குது, இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளாஸ் டோர் ரிவ்யூலையும் சரி லிங்க்டின்லையுமே சரி நீங்கள் அதை பற்றி தேடி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிடச்சிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க கம்பெனியை ரிசர்ச் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், அதை வேணால் விட்டுரு, நீ வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து இந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் இருக்கிறது ஆப்ஷனல் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போகிறீங்கன்னா அது வந்து அதை பற்றி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காமனாக உள்ள ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக ஸ்பீக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஹெச்ஆர் எப்போவுமே வந்துட்டு ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் யார் அப்படின்றத பார்க்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, யார் வந்து இந்த டீமுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆவா, யார் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுவா, யாருக்கு வந்து நல்ல கிளியரான ஒரு டைரக்ஷன் இருக்குது, இப்படின்ற மாதிரி தான் போவாங்க. அதனால தான் ஹெச்ஆர் ரவுண்ட்ஸில் மோஸ்ட்லி வந்து உங்கள்கிட்டேருந்து வாங்குற மாதிரி பேசுவாங்க. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த காலேஜில் படித்தேன், என்னோட அப்பா அம்மா இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக போகணும், ஃபஸ்ட்டே வந்து ஒரு இதுவாக இருக்கீங்க அப்படின்னா
இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் தமிழில் சொல்கிறேன், பட் நீங்கள் அப்படியே அதை வந்து ஜென்ரலாக வந்து இங்கிலீஷில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கேன். ஏபிசி காலேஜில் படிச்சிருக்கேன். இப்போ நான் என்னோட ஸ்டடீஸில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இப்போ நான் ஸ்டடீஸ் என்னோட படிக்கும் போதே என்னோட ஸ்டடீஸில் வந்து நான் என்னோட ஸ்கில் வந்து பைத்தான்லேயும் சரி, வெப் டெவலப்மெண்ட்லேயும் சரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் 2 ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது என்னோட கிட்டப்ல லைவ்ல இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டெவலப்பராக நான் இந்த ரோலுக்கு நான் வந்து இதுவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, இது ஒரு 90 செகண்ட்ஸ் அப்படி கூட வராது. ஒரு 90 to 60 செகண்ட்ஸ், 60 to 90 செகண்ட்ஸ் கூட வராது. இது நான் வந்து என்னோட சொந்த ஊர், இது என்னோட பேரண்ட்ஸ் ஜாப், இதுதான் நிறையா பேர் சொல்லுவாங்க. 99.99% சொல்லுவாங்க. நானுமே என்னோட பாஸ்ட்டில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏன் உங்களை ஹையர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒய் ஷுட் வி ஹையர் யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு வந்து நான் உடனே வந்து நான் ஹார்ட் ஒர்க்கர் இல்லை குவிக் லேர்னர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாதீங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி நான் வந்து ரியாக்ட்டுக்கும் நோட் ஜேஸ்க்கும் இந்த அஜைல் என்விரான்மெண்ட்டுக்கு நான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வச்சு பில்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட இன்டர்ன்ஷிப்லையுமே நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஹோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வரீங்க அப்படின்னு தெரியும். ஸோ நான் ஹார்ட் ஒர்க்கர், குவிக் லேர்னர், மோஸ்ட் 99.99% இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்களே சொல்லியிருந்தாலுமே வந்து இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இனிமேல் அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ அடுத்தது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உண்மையிலே உங்களோட ஒரு 2 to 3 ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்லலாம். ஸோ எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளே இல்லாமல் வந்து சால்வ் பண்ணுவேன். இல்லை காலேஜில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட்டில் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இன்னொரு வந்து உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவேன், இல்லை நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்டர்வியூவர் ஒரு 1000 பேர்கிட்ட இதே மாதிரி பதிலை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஒரு ரியல் வீக்னஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பேச ஆரம்பிங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு ஒரு குரூப்புக்கு முன்னாடி வந்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இது மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இது உங்களோட வீக்னஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபிட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ அதனால் நான் வந்து காலேஜ் டிபேட் கிளப்பில் சேர்ந்தேன், இல்லை வாலண்டியராக போய் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தேன், என்னோட டீமுக்குலாம் வந்து நானே ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதனால் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கவும் செய்யுது இப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓஹோ இவனுக்கு இந்த வீக்னஸ் வந்து இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரெஷராக வர எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பயங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொன்னீங்க, இந்த மாதிரி ரியல் டைம்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்து விழுகும். ஸோ இன்னொரு 5 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து எங்கே இருக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கெரியர் ப்ராக்ரெஷனில் வந்து இப்போ என்ன போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நான் இங்கே ஏஐ இருக்குது. ஸோ இதை தாண்டி நான் இன்னும் இதெல்லாம் லேர்ன் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த உங்களோட ஆம்பிஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாலே ஓகே ரைட்டு இவங்க வந்து அந்த கம்பெனி க்ரோத்துக்கு வந்து ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக சொல்கிறதே பெட்டரு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கம்பெனி ரிசர்ச் வந்து பே ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இல்லை கல்ச்சரு சாப்பாடு போடுறாங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை டிஷர்ட் போட வர சொல்கிறாங்க, இன் பண்ணிட்டு வர சொல்லலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லாதீங்க. ஸோ மோர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வந்து கொஞ்சம் ஒரு ஆத்தென்டிக்காக வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்டார் மெத்தட். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த எஸ்ன்றது சிச்சுவேஷன், டீன்றது டாஸ்க்கு, ஏன்றது ஆக்ஷன், ஆறுன்றது ரிசல்ட். ஸோ இதை தான் நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியரல் கொஸ்டினில் வந்து சொல்லணும். ஸோ ஏதாவது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் என்ன கண்டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணணும். ஸோ இந்த டாஸ்க் வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண போகிறேன், ஸோ ஆக்ஷன் வந்து நான் என்ன செய்வேன், அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து நான் செய்கிறதுனால என்ன அவுட்கம் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து மாறிடுவீங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெக்னிக்கல் ரவுண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த டெக்னிக்கல் ரவுண்ட் ப்ரிப்பரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஃப்ரெஷர்ஸ் வந்து ரொம்பவே பேனிக் ஆவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ அதில் என்னென்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் பெரிய கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் கிடையாது. நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரே, ஸ்ட்ரிங், லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூஸ், ட்ரீஸ், கிராஃப்ஸ் இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அது அங்கே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. இது உங்களுக்கு இங்கே கொஸ்டினாக கேட்காம
பட் ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி சொல்லு, நம்பர்னா என்னன்னு தெரியுமா, அரேஸ் வச்சு பண்ண தெரியுமா, மேப் பண்ண தெரியுமா, லூப் பண்ண தெரியுமா, இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இப்படி தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸே தனியாக தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து O ஆஃப் Nல வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து O log N log Nல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசலாம். ஸோ அதே மாதிரி கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது வந்து ஊப்ஸ் கான்செப்ட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊப்ஸ் கான்செப்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸு, பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இது ரெண்டுமே இந்த 4மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ SQL queries எப்படி, நார்மலைசேஷன் வந்து எப்படி பண்ணணும், ஜாயின்ஸ் எப்படி வந்து பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே உங்களோட காலேஜ்லேயே வந்து மோஸ்ட்லி வந்து வந்துடும். ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது, த்ரெட்னா என்ன, மெமரினா என்ன, டெட்லாக் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா HTTP, TCPனா ஐபினா என்ன, எப்படி வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகுது, ஸோ இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு இது. நம்மளோட இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுறப்ப கூகுள்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டு உடனே அதில் கூகுள் ஏதோ ஒரு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோ வித் அஸ்வின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஏதோ சர்ச் பண்ணுறீங்க. பட் அந்த சர்வருக்கு போய் எப்படி வந்து ஹிட் ஆகுது, எங்கே அப்போ எப்படி வந்து ரிசல்ட் வருது, ஸோ இதுவே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜாவாவோ, பைத்தானோ, C++ஓ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ, இதுலேயோ ஒரு இதில் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து கோட் ரைட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் எங்கே ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீட் கோடில் வந்து பண்ணலாம். ஸோ மினிமமாக வந்து நீங்கள் இந்த மீடியம் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ ஒரு 50 சால்வ் ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய 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 அட்வான்டேஜ், நீங்கள் பயமே இல்லாமல் போகலாம். ஸோ ஹேக்கர் ரேங்க்குமே வந்து ஒரு செமையான ஒன்று தான். அப்புறம் வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இல்லை இன்டர்வியூ பிட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ரைட் ஆன்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையவே கிடையாது. நிறைய இன்டர்வியூவர் இது வந்து தப்பு பண்ணிவிடுவாங்க. என்ன அப்படின்னா நான் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்கலான் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே அவங்க வந்து டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்கலனா கூட நீங்கள் எப்படி வந்து திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்க கோடை, நீங்கள் நேராக கோட் எழுத போகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாச்சும் நடுவில் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை அவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ராங்கான அப்ரோச் எடுத்து வந்து இதுவாக, அதாவது நீங்கள் தப்பு பண்ணாலுமே அதை வந்து எப்படி வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன், என்ன நான் தாட் ப்ராசஸ் என்ன என் மைண்டில் ஓடுது, இதை நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவ் ஆவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சரை சைலண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுவுமே கரெக்டாக கொடுத்தது சில பேர் எடுத்துருவாங்க. பட் ஏன் வந்து இப்படி பண்ணீங்க அப்படி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்குற லெவலுக்கு வந்து இருக்கணும். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச்சில் வந்து 55% வந்து கம்யூனிகேஷன் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதாவது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன, இதை வச்சே நிறைய பேர் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னலாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ட்ரெஸ் கோடு, ஸோ பேசிக்காக வந்து ட்ரெஸ் கோடு வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மலாக வந்து போகிறது வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஒரு அயன் பண்ணி ஒரு க்ளீனாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃப்ளாஷியாக ஒரு எந்த ஒரு பேட்டர்னும் இல்லாமல் ஒரு இல்லை ரொம்ப பிரைட்டான கலர்ஸும் இல்லாமல் உங்கள் ஷூஸ்லாம் வந்து பாலிஷ் பண்ணி சிம்பிளாக ஒரு வாட்ச் கட்டி ஒரு ஹேரை வந்து கரெக்டாக ப்ராப்பரான இதில் வந்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு 90 to 95% வந்து உங்களுக்கு அதுவே ஒரு குட் இம்ப்ரெஷன் தரும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர், அதை நானுமே அக்ரி பண்ணிக்கிறேன். பட் ஆனால் உங்கள்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. பட் நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் வந்து ஹேண்ட் ஷேக்கு, ஸோ அது வந்து ஜஸ்ட் வந்து கரெக்டாக இப்படி கொடுத்தா போதும், அவங்கள போட்டு நல்லா அந்த போனெல்லாம் போட்டு நசுக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1 or 2 இது. அப்போ நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஐ கான்டாக்ட் வந்து வைக்கணும். ஸோ 70% நீங்கள் ஐ கான்டாக்ட் இந்த கான்வர்சேஷன் த்ரூ அவுட்டில் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அவங்களுக்குமே வந்து இது வரும். ஸோ பேசிக்காக ஐ கான்டாக்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னே அவங்க கண்ணையே அப்படியே பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க வேணாம். ஜஸ்ட் அப்பப்போ வந்து ஒரு லுக், அதுதான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டர், நம்மளோட வந்து நம்ம என்ன பொசிஷனில் உட்காரோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து உட்காரோம் அப்படின்னா அதுவே நம்மளை வந்து நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் தரும், அவங்களுமே வந்து ஓகே ரைட்டு நல்லா இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சிட்டு கொஞ்சம் உட்கார்றது, ஸோ இல்லை இது பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ரைட்டு இவங்க வந்து இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அதை காட்டும். ஸோ வாய்ஸ் அண்ட் பேஸ், இப்போ நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர்ஸை வந்து ரொம்ப ரஷ் பண்ணிட வேணாம். ஸோ ஒரு
எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒரு 2-3 செகண்ட்ஸ் இப்படி யோசிச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இது இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் நம்மளோட ஆட்டிடியூட், ஸ்மைல் அண்ட் ஆட்டிடியூட், சும்மா ரொம்ப ஒரு ஸ்மைல் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு எந்தூசியஸ்டிக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்காக நடிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும். ஒரு ஜஸ்ட் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ நல்லா ஜஸ்ட் ஒரு சிரித்து பேசி ஒரு வார்மாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பண்ண ஆரம்பிங்க. இது நல்லா உள்ளே போய் இன்டர்வியூரை தான் பண்ணணும்னு கிடையாது. எல்லாத்தையுமே பொலைட்டாக இருக்கலாம். எல்லாத்தையுமே இந்த ரிசப்ஷனிஸ்ட்டை போகும்போது எங்கே யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ, ஸோ இவங்கள்ட்டலாம் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை சைலண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்டர்வியூவர்கிட்ட என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூவர்கிட்ட என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இப்போ வந்து மோஸ்ட்லி ஒரு இன்டர்வியூ முடிய போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா எங்கள்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து நோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே எஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ எஸ்ன்னு சொன்னோன்னா என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ இப்போ என்னோட டே டு டே லைஃப்பில் நான் இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோல் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. இது ஏன் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க மைண்டில் வந்து விதைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த கீ சேலஞ்சஸ்லாம் என்ன, இந்த பொசிஷனில் இருக்கும்போது என்னென்னலாம் சேலஞ்சஸ் வரும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த எதை வச்சு நீங்கள் வந்து 6 மந்த்ஸில் எதை வச்சு சக்ஸஸ்ன்றது இந்த ரோலுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ட்ரைனிங் அண்ட் ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து நியூ ஜாயினர்ஸ்க்கு எப்படி இருக்கும். ஸோ என்னென்னலாம் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கம்பெனிக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்டு பழகலாம். ஸோ அதே மாதிரி வந்து எப்படி வந்து டீமில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து அந்த கம்பெனிக்குள்ளே பூந்து அந்த டீமுக்குள்ளே அடாப்ட் ஆகி கேட்குறதுக்காக வரான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எடுத்தோடனே வந்து கேட்கக்கூடாத விஷயங்கள் வந்து இருக்குல்ல. ஸோ எடுத்தோடனே போயிட்டு நம்ம வந்து சேலரி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ லீவ்ஸ் வந்து தருவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குமா, ப்ரொமோஷனோட டைமில் 6 மாதத்துக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கொடுப்பீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இயர்லி ரவுண்ட்ஸில் வந்து கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ராங் சிக்னல். இதை நான் கேட்கவே சொல்லலை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். பட் இந்த கான்வர்சேஷன் வந்து இப்போ தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து தேவை. ஸோ அதையுமே நான் அடுத்தது வந்து என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபாலோ அப் அண்ட் ஆஃபர் லெட்டரு. ஸோ இந்த ஆஃபர் லெட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ வந்து இதோட வந்து முடியல. நீங்கள் வெளியில் ரூமை விட்டு வெளியில் வந்தோன்னா அந்த இன்டர்வியூ முடியல. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னா அதை கட் பண்ணோன்னா அந்த இன்டர்வியூ முடியல. ஸோ அடுத்த 24 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு தேங்க்யூ மெயில் வந்து சென்ட் பண்ணலாம். ஒரு ஷார்ட்டாக ப்ரொஃபஷனல் இமெயில் வந்து அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து சொல்லலாம். இதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் இதை பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெட்டரான விஷயம். இதை எடுத்துக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2-3 சென்டென்ஸ் வந்து போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மீ த டைம் டு ஸ்பீக் வித் மீ டுடே அப்படின்ற மாதிரி போட்டு, எல்லாம் ChatGPT கிளாடுகிட்ட போட்டிங்கனாலே ஒரு சின்னதாக ஒரு 2-3 சென்டென்ஸ் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக ஜென்யூனாக எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பொலைட்டான ஒரு ஃபாலோ அப் இமெயில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். இந்த மாதிரி என்னோட ரெஸ்யூம் என்னோட ஜாபோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஆச்சு, என்னோட இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ நான் இத்தனாம் தேதி வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ரொம்ப வந்து புஷ் பண்ணிடக்கூடாது. அந்த ஹெச்ஆர்ட்ட போய்ட்டு இது வந்து ரொம்ப புஷ் பண்ணாமல் என்ன ஏதுன்றதை ஜென்ரலாக கேட்டுட்டு அதோட விட்டுறணும். ஸோ அப்படி இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் எடுத்தோன்னே உடனே வந்து எஸ் சொல்லவே கூடாது. ஸோ அதை வந்து ஒரு 24 to 48 ஹவர்ஸ் வந்து நீங்கள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு நாளில் யோசிச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்டபிள் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா கம்பெனியுமே இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு நாளாச்சும் கொடுப்பாங்க. நீங்கள் 24 to 48 ஹவர்ஸ் நீங்கள் எதுக்கும் கேளுங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உங்களோட சேலரியை ரிவ்யூ பண்ணுறது, என்ன ரோலு, என்ன லொக்கேஷனு, இது நமக்கு க்ரோத்துக்கு பொட்டன்ஷியலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, என்ன இந்த டீமோட எப்படி ஒர்க் பண்ணுறது, கம்பெனி கல்ச்சர் எப்படி, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெசிஷனை மேக் பண்ணணும். ஸோ சேலரி நெகோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. சேலரி நெகோசியேஷன்றது ஒரு ரூடானது கிடையாது. இது வந்து அக்ரெசிவோ எதுவும் கிடையவே கிடையாது. ஆனால் அதை கேட்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நெகோசியேஷன் பஃபர் வந்து வச்சுருப்பாங்க.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு 6 எல்பிஏ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹெச்ஆர் வந்து உங்கள்கிட்ட 4 எல்பிஏக்கு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கிளாஸ் டோர்லையோ இல்லை வந்து ஆம்பிஷன் பாக்ஸ், லிங்க்டின்ல எதுலையோ சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு ரேஞ்ச் தெரியும்ல, அந்த ரேஞ்சை வச்சு நீங்கள் அதுக்கு தாண்டி ரொம்பவும் 6 எல்பிஏன்னு நீங்கள் வந்து எனக்கு 10 எல்பிஏ வேணும்னு கேட்கக்கூடாது. ஸோ அந்த ரேஞ்ச்குள்ளே எனக்கு ஒரு 5 எல்பிஏ வேணும், இல்லை எனக்கு வந்து 5.5 வேணும், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து இந்த நெகோஷியேஷன் ஸ்கில்ஸே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கில்ஸு. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணதை விட ஒரு 10 to 15% வந்து நீங்கள் அதிகமாக கேளுங்க. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி கேட்டுறக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பொலைட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து இருக்கணும். ஸோ 10 to 20%ன்றதே 10 to 15ன்றதே ஒரு ஜாஸ்தியான ஒன்று தான். ஸோ நீங்கள் இதை வந்து கேட்கலாம். இந்த சேலரி நெகோஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் சீக்கிரமாக வந்து மேக் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து இன்டர்வியூ டேயில் என்னென்னலாம் செக்லிஸ்ட் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 to 5 பிரிண்டட் காப்பீஸ் வந்து வச்சுக்கணும் நம்மளோட ரெஸ்யூமை. அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கணும். ஆதாரோ இல்லை உங்களோட காலேஜ் ஐடி கார்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸ், இதோட ஒரிஜினல் ப்ளஸ் காப்பீஸ் வச்சுக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பென் அண்ட் நோட் பேட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எதாவது நோட் பண்ணி எழுதி பார்க்கணும் அப்படின்னாலுமே அது உங்களுக்கு தேவை. ஸோ அப்புறம் வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி நீட்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ என்ன பிளான், எப்படி போகிறோம், அந்த ரூட்டில் வந்து எப்படி வந்து போகிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்டர்வியூவில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு உங்கள் ஃபோனை சைலண்ட்லேயோ இல்லை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அழகாக வந்து ஹேண்ட் செக் பண்ணி லைட்டாக ஒரு சிரிக்கிறது, கொஞ்சம் ஐ கான்டாக்ட் வைக்கிறது. ஸோ எப்போவுமே வந்துட்டு லிசன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபுல்லும் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஸ்மார்ட் கொஷின்ஸ் நான் கேட்டிருந்தேன் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசியில் சொல்லுங்கள். இன்டர்வியூரோட நேம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து என்ன, இப்போ ஒரு ரவுண்ட் 2 இருக்குது, ரவுண்ட் 3 இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி டைம்லைனை ஃபாலோ பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஹெச்ஆருக்கு வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், அந்த நம்ம ஸ்டார் மெத்தட் பற்றி பேசியிருந்தோம், அதை யூஸ் பண்ணுங்கள். 4வது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கோர் கான்செப்ட்ஸ், ப்ராக்டிக்கல் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. அப்புறம் பாடி லாங்குவேஜ், அப்புறம் வந்து ஸ்மார்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் வந்து லாஸ்ட்டில் வந்து கம்பெனிக்கு கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது, எப்படி வந்து நெகோஷியேட் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யாருக்கு இந்த வீடியோ வேணுமோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக கூட எடுக்கலாம். இது ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் அப்படின்றது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.